சென்னையில் சாக்லேட் கொடுத்து மனவளர்ச்சி குன்றிய மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் சாலமன் வழங்கிட கேட்கலாம். சாலமன், இந்த சம்பவத்தின் பின்னணி என்ன? மேலும் இந்த நபர் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு? தன்னை சாலிகிராமம் பகுதியை சேர்ந்த 18 வயது நிரம்பிய இளம்பெண் ஒருவர் தனியார் பள்ளியில 11ஆம் வகுப்பு படித்து வருகிறார். சற்று அந்த பெண் மன உளர்ச்சி குன்றியதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில தான் மாணவி தினமும் பள்ளிக்கு சென்று வரக்கூடிய நிலையில அப்போது அந்த பள்ளிக்கு செல்லக்கூடிய வழியில ஒரு மளிகை கடையானது செயல்பட்டு வருவதாக தெரிய வருகிறது. அந்த மளிகை கடைக்கு சென்றுவிட்டு அவர் பள்ளிக்கு செல்வதை வாடிக்கையாக வைத்திருந்ததும் தெரிய வந்திருக்கிறது. பின்னர் தினமும் பள்ளியில அந்த மாணவி சக தோழிகளுக்கு பிஸ்கெட் மற்றும் சாக்லேட்டை கொடுத்து வந்திருக்கிறார். இதனால சந்தேகம் அடைந்த ஆசிரியர் அந்த மாணவியிடம் சென்று எப்படி தினமும் சாக்லேட் மற்றும் பிஸ்கெட் கிடைக்கிறது என்பது குறித்தான கேள்விக்கு தான் அவர் அதிர்ச்சிகரமான பதிலையும் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக தினமும் தான் வரும் வழியில ஒரு மளிகை கடை ஒன்று இருக்கும் எனவும் அங்க இருக்கக்கூடிய மளிகை கடையில இருக்கக்கூடிய நபர் தினமும் தன்னை அழைத்து அது போன்ற பிஸ்கெட் மற்றும் சாக்லேட்டை கொடுப்பார் எனவும் மேலும் தகாத முறையில அவர் நடந்து கொள்வார் எனவும் ஒரு அதிர்ச்சிகரமான தகவல்களை தெரிவித்திருக்கிறார். உடனடியாக ஆசிரியர் இது குறித்து அந்த மாணவியோட பெற்றோரிடம் தகவல் தெரிவித்த நிலையில இது குறித்து விருகம்பாக்கம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்துல அந்த மாணவியோட பெற்றோர் தரப்புல புகாரானதும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த புகாரின் அடிப்படையில தான் தற்போது அந்த பாலியல் வன்கொடுமை செய்த நபரான பழனிசாமி என்பவரை கைது செய்திருக்கிறார்கள். கைது செய்யப்பட்ட அவர் மீது வன்கொடுமை உள்ளிட்ட பல்வேறு பிரிவின் கீழே வழக்கு பதிவு செய்திருக்கக்கூடிய போலீசார் மேலும் அவரிடம் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதே போன்று வேறு எந்த மாணவியிடமாவது இது போன்று தகாத முறையில அவர் நடந்து கொண்டாரா உள்ளிட்ட பல்வேறு கோணங்கள்ல போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.